ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முஸ் டைரிஸ் வியூ. இன்னைக்கு நம்ம ஒரு கார்லிக் சோப்பர், எலக்ட்ரிக் சோப்பரை பற்றின ரிவ்யூ அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த இது வந்து நான் குவாரண்டைனுக்காக நான் இங்கே வாங்கினேன். எனக்கு அந்த பேபி ஃபுட்லாம் தயாரிக்க யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் இதை வாங்கினேன். அது யூஸும் ஆச்சு எனக்கு. சாதம்லாம் மசிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் எனக்கு யூஸ் ஆச்சு. இது ஆக்சுவலாக கார்லிக் சோப்பர் தான். நம்ம நிறைய கார்லிக்கை கட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கார்லிக் மட்டும் இல்லை, ஆனியன்ஸு, ஸ்மால் ஆனியன்ஸை வந்து நல்லா நறுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் தோசை போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது என்னென்னா போர்ட்டபிள், அதனால இதை வந்து நான் வாங்கினேன். இப்போது இந்த மாதிரி பாக்ஸில் தான் அது வந்துச்சு. இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இதுக்கு அந்த எலக்ட்ரிக் இதில் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். இது ரொம்ப 3 பிளேட் இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு ஒன் டச்லேயே கடகடன்னு அதை சூப் பண்ணிடுது. நம்ம அந்த இழுக்கிற அந்த இழுத்து ஹேண்டியாக நம்ம மாதிரி சார்ஜ் போடாமல் நம்ம மேனுவலாக பண்ணுறதும் இருக்குது. இப்போ இது பாருங்கள், இதில் வந்து நம்ம பவர் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே டச் பண்ணுறது, அப்புறம் 3 பிளேடு. இதோட அளவும் வந்து ஒரு 300 ml, அதனால நமக்கு வந்து நிறையாவே போட்டுக்கலாம். இப்போ 2-3 தோசைக்கு நம்ம ஆனியன் நறுக்கணுன்னா ஸ்மால் ஆனியன்ஸு வந்து ரொம்ப கஷ்டம் அதை கட் பண்ணுறது, அதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் அதோட கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி எப்படி பவர் சப்ளையில் போடணும், இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நம்ம எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி தான். அதனால் நம்ம வந்து ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது எப்படி வந்திருக்குன்றதை நான் காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 3 பிளேட்ஸ் இருக்கிறனால ஈஸியாக அதை வந்து கட் பண்ணிடுது, கடகடன்னு கட் பண்ணிடுது. நம்ம மேனுவல் சோப்பரும் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஈஸி தான். இதுவும் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. ஒன் டச்சில் மிக்ஸி மாதிரியே நமக்கு அரைச்சிடுது. இது பாருங்கள், இதுதான் அந்த டாப் போர்ஷன். இது வந்து ப்ளூ கலரில் லைட் எரியுது. சப்போஸ் சார்ஜ் இல்லைன்னா அது ரெட் கலரில் லைட் எரியும். ரெட் கலரில் லைட் எரியும் போது நம்ம சார்ஜ் போட்டுடணும். ஃபஸ்ட்டு வாங்கின உடனேயும் நமக்கு சார்ஜ் ரொம்ப நேரம் போடணும். ஒரு 3 hours சார்ஜ் போட்டு வைக்கணும். இப்போ இது நான் சார்ஜ் போட்டுட்டேன், அதனால் ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். அது இந்த மாதிரி தான் ரன் ஆகுது. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் கார்லிக் வச்சுட்டு உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி வந்து கட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் கார்லிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் வாட்டர்மெலன்லாம் போட்டால் ஜூஸாகவே நமக்கு கிடைக்கும். வாட்டர்மெலன், ஆப்பிள்ஸ் எல்லாம் போட்டால் நல்லா மேஷ் பண்ணலாம். சாதம்லாம் போட்டோன்னா ஈஸியாக மேஷ் பண்ணிக்கலாம். பேபி ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த இடத்துல தான் நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக போயிடாது. நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணவும் ஈஸியாக தான் இருக்குது. இப்போ கார்லிக்ஸ் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கார்லிக் நான் யூஸ் பண்ணிட்டு கார்லிக் சப்பாத்தி அந்த மாதிரி போடலாம். கார்லிக் நான் மாதிரியே அப்படியே சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளூ லைட் எரியும். இப்போ பாருங்கள், நான் அதை சோப் பண்ணுறேன். ஜஸ்ட் 1 ப்ரெஸ் தான். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவே அது வந்து எல்லாத்தையும் பொடியாக சோப் பண்ணுது. நம்ம எவ்வளோ அளவுக்கு பொடியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சோப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் கண்டிப்பாக நைஃப் வச்சு கட் பண்ணவே முடியாது. நம்ம வந்து இந்த மாதிரி சோப்பரில் போட்டால் தான் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப போர்ட்டபிள், ரொம்ப காம்பேக்ட்,
நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ பொடியாக வந்து அதை கட் பண்ணிடுச்சு. அது நல்லா பொடியாக கட் பண்ணிடுச்சு. நான் திரும்பவும் அரைச்சிருக்கேன். நல்லா பொடி பொடியாக கட் ஆயிடுச்சு. நல்லா பொடி பொடியாக இருக்குது. இந்த இன்னொரு அந்த பீஜியன் அதில் விட இது ஈஸியாக இருக்குது. ஒன் டச்னால நமக்கு வந்து கட் பண்ணுற டைம் ரொம்ப 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 சீக்கிரமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து ஆனியன்ஸ்லாம் உரிச்சு வச்சிட்டோன்னா, இந்த மாதிரி கார்லிக்லாம் உரிச்சு வச்சிட்டோன்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நான் வாங்கின பொருளை மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறேன். இவ்வளோ அழகாக சோப் பண்ணிச்சு. அந்த பிளேடு எதுலேயுமே வந்து ரொம்பலாம் ஒட்டலை. ஈஸியாக வாஷபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மூடியிலையும் நம்ம சார்ஜ் போடுற இடத்துக்குள்ளெல்லாம் தண்ணியே போகாது. அந்தளவுக்கு நல்லா க்ளோஸ் நாப் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நல்ல சிலிக்கோன், அது நான் உடனேலாம் டக்குன்னு ஓப்பன் பண்ண முடியல. நல்லா இழுத்து தான் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஎஸ்பி சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஈஸியாக அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும், ஒட்டிக்காது. வாஷபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி சோப்பர்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.